மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் 10ஆம் வீட்டின் அதிபதியான குரு, சூரியன், புதன், சுக்கிரன் ஆகியோருடன் சேர்ந்து 3ஆம் வீட்டில் அமர்ந்து 3ஆம் தேதி முதல் உதயமான நிலைக்கு வருவார். இதன் காரணமாக உங்களின் சாதகமாக செயல்திறனை அதிகரிப்பதில் கவனம் செலுத்துவீர்கள். நீங்கள் உங்கள் சக ஊழியர்களை ஓரளவு சார்ந்து இருப்பீர்கள். நீங்கள் ஏதேனும் தொழில் செய்தால் 7வது வீட்டில் கேதுவின் இருப்பு மாதம் முழுவதும் இருக்கும். இதன் காரணமாக நீங்கள் விரும்பிய முடிவுகளை பெறுவதில் ஏமாற்றத்தை சந்திக்க நேரிடலாம். ஆனால் நீங்கள் பொறுமையை இழக்க வேண்டியதில்லை. உங்கள் திறமையை அதிகரித்து படிப்பில் முழு கவனம் செலுத்துவீர்கள். அதன் காரணமாக தேர்வில் நல்ல பலன்களை பெறுவீர்கள். உங்கள் நண்பர்களின் ஒத்துழைப்பு பெரிதும் பாராட்டப்படும். அவர் ஒரு நல்ல நண்பரைப் போல உங்கள் படிப்பில் உங்களுக்கு உதவுவார். இது உங்கள் செயல்திறனை மேலும் மேம்படுத்த உங்களுக்கு வாய்ப்பளிக்கும். செவ்வாய் பகவான் 2வது வீட்டில் வைக்கப்படுவார். இதன் காரணமாக நீங்கள் ஒரு விஷயத்தை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். உணர்ச்சிவசப்படாதீர்கள் மற்றும் யாரையும் புண்படுத்தும் எதையும் சொல்லுங்கள். சனி பகவான் 2வது வீட்டில் ஒரு அம்சம் இருப்பார். எனவே பேச்சில் கசப்பு உங்கள் உறவை கெடுக்கும். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் நட்பு வட்டம் மிக பெரியதாக இருக்கும். அவர்களில் ஒருவர் உங்கள் இதயத்திற்கு நெருக்கமாக வரலாம் மற்றும் உங்கள் மனதில் உள்ளவற்றை அவளிடம் பேசுவதன் மூலம் அவளை உங்கள் காதலாக மாற்றலாம். நீங்கள் ஏற்கனவே ஒரு உறவில் இருந்தால், உங்கள் நண்பர்களின் உதவியுடன் உங்கள் காதல் வாழ்க்கையை இன்னும் அழகாக மாற்றுவதில் எந்த வாய்ப்பையும் விட மாட்டீர்கள். உங்கள் காதலி இதை மிகவும் விரும்புவார் மற்றும் உங்கள் இதயத்தில் மகிழ்ச்சியின் உணர்வு இருக்கும். உங்கள் திருமண வாழ்க்கையைப் பற்றி நாம் பேசினால், 7வது வீட்டில் கேது பகவான் இருப்பதால் திருமண வாழ்க்கையில் பதற்றம் அதிகரிக்கும். ஒருவரையொருவர் புரிந்து கொள்வதில் சிக்கல் ஏற்படும். இதனால் திருமண வாழ்க்கை பாதிக்கப்படும். செவ்வாய் தனது சொந்த ராசியில் 2வது வீட்டில் இருப்பதால் செல்வம் சேர்ப்பதில் வெற்றி கிடைக்கும். வங்கி இருப்பு அதிகரிக்கும். நீங்கள் விரைவாகவும் அவசரமாகவும் இருப்பீர்கள் மற்றும் தவறானது என்று நிரூபிக்கக்கூடிய சில முடிவுகளை எடுப்பீர்கள். இவற்றை தவிர்க்க முயன்றால் நல்ல பணமும் அபரிமிதமும் கிடைக்கும். ராசிக்கு அதிபதியான குரு ஜூன் 3ஆம் தேதி தன் நிலையை விட்டு வெளியில் வந்து உதயஸ்தானத்தில் நுழைவதால் உங்கள் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கும். கடந்த காலங்களில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் அதுவும் படிப்படியாக குறையும். பரிகாரம்: சிவலிங்கத்தின் மீது வெள்ளை சந்தனத்தை தடவ வேண்டும். For more updates, subscribe our channel.